எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ தான் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து இந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் வந்து அசால்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து திரும்பி வந்து அவர் வந்து கவுண்டர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீநகர் டு டெல்லி போகிற ஃப்ளைட் அது ஆர்மி ஆஃபீஸர் வந்து காஷ்மீருக்கு வந்து இந்த மாதிரி வந்து நார்த் காஷ்மீரில் போஸ்ட் பண்ணப்பட்டிருந்திருக்காரு. அவர் வந்து புக் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அசால்ட் பண்ணார் ஸ்பைஸ் ஜெட்டில் வந்து 4 பேரை அப்படின்னு வந்து ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் ஜூலை 26 வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸஸாக வந்து கேபின் பேக்கேஜ் வந்து அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறதுக்காக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அது வந்து FG 386 அப்படிங்கிறது நியூ டெல்லி. அது ஏர்லைன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து சண்டே அன்னைக்கு அட்டாக் வந்து ரொம்ப ஸ்டாஃபை வந்து ரொம்ப சீரியஸ் இன்ஜுரிஸும் அப்புறம் வந்து இந்த ஸ்பைனல் ஃப்ராக்சர்ஸு ட்ராமாலாம் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பர்மிஷன் வந்து 7 kg தான் இருக்குது. பட் அவர் வந்து மோர் தேன் வந்து 2 டைம்ஸை விட ஜாஸ்தி அவர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதனால் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அதையும் வந்து சொல்லியிருக்காங்க பே பண்ணுறதுக்கு பெனால்ட்டி ஃபீஸு. வீடியோவில் வந்து இன்சிடெண்ட் கேப்சர் ஆகிருக்கு. அவர் வந்து என்னென்னா ஜீன்ஸு டிஷர்ட்டில் இருக்கார். மற்றவங்கள வந்து அட்டாக் பண்ணும்போது பஞ்சிங் கிக்கிங் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் க்யூ ஸ்டாண்ட்லேயும் போட்டுமே அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பைஸ் ஜெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கோம், நாங்கள் கம்ப்ளைண்ட் வந்து லாட்ஜ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இது வந்து ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது போலீஸ் ஆஃபீஸர் பேர்லாம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலை, எந்த ரேங்க்கில் இருக்கார் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லலை. இவர் வந்து ஆனால் நோ ஃப்ளை லிஸ்ட்டில் இருக்கார் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து FIR ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. CCTV ஃபுட்டேஜ் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸுக்கு வந்து எவிடன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்லைன் அக்யூஸ் பண்ண அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எமர்ஜென்சி லீவில் இருந்தார் அவர். அப்புறம் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், லாட் பண்ணியிருக்காரு, நான் வந்து மிஸ்ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கேன், நான் மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ளைட்டை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேட்ரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அவங்க சொல்கிறத வச்சு அவுட்கம் என்ன வந்திருக்கோ அதை வச்சு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக வந்து ஆக்ஷனும் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை டிசைட் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் PRO ஸ்ரீநகரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் ஆர்மி வந்து எப்போவுமே வந்து ஹையர் ஸ்டாண்டர்டை வந்து அப்போல்ட் பண்ணுவாங்க டிசிப்ளின் அண்ட் கண்டக்டில். அப்புறம் வந்து இல்லாமல் அப்புறம் இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து சும்மா கேர்லெஸ்ஸாக வந்து கேஷுவலாக எடுத்துக்காமல் சீரியஸாக எடுத்து அதை வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுப்போனாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபுல் கோஆப்ரேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அத்தாரிட்டிஸுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதாவது இன்ஜூரான ஸ்பைஸ் ஜெட்டோட ஸ்டாஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட ரிலேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே இம்மீடியட்டாக வந்து அலோவ் பண்ணப்பட்டிருக்காரு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இன்சிடென்ட் நடந்த உடனேயே நாங்கள் வந்து சிஸ்டம் வந்து நம்புகிறோம், அப்புறம் வந்து நாங்கள் இம்மீடியட்டாக வந்து நாங்கள் மீடியாவை அப்ரோச் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ வந்து அடித்து எல்லாம் பண்ணியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் வந்து இம்மீடியட்டாக ஆனாலும் வந்து இவரை வந்து ஸ்ரீநகரை விட்டு இம்மீடியட்டாக வந்து அவங்கள போக விட்டுட்டாங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது அப்படின்னு இன்னொருத்தரும் வந்து அது நிறையா அந்த விக்டிமில் இருந்தவங்களில் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் என்ன வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட்டை CISFக்கு. அதாவது சொல்லியிருக்காங்க இன்ட்ரூவ்மெண்ட் பண்ணும் ப்ராம்ப்ட்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை வந்து என்ஷூர் பண்ணணும், அதாவது வந்து ஃப்ளைட் ஆப்ரேஷன்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணும், இப்போ மக்களுக்கு நியூ மெம்பர்ஸ்க்கும் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. இவர் FIR ஃபைல் பண்ணியிருக்காரு ஆர்மி ஆஃபீஸரே. அது வந்து இவங்களும் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அந்த நியூ மெம்பர்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களும், ஏன்னா விக்டிம்ஸ் அவங்க. இது வந்து எப்படி போகும், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, இனி ஃபர்தராக பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.